டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் வந்து வாய்ஸு. வாய்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். 2 டைப் ஆஃப் வாய்ஸஸ் வந்து இருக்குது. ஒன்று ஆக்டிவ் வாய்ஸு, இன்னொன்று பாசிவ் வாய்ஸு. ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னது? சப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் ஆக்டிவ் வாய்ஸு. பாசிவ் வாய்ஸ்னால் என்னது? சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணால் அது பாசிவ் வாய்ஸு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா, இங்கே பாருங்கள், ஜான் கிக்ட் த பால். இங்கே ஜான் அப்படின்றது சப்ஜெக்ட், பால்ன்றது ஆப்ஜெக்ட், கிக்டு அப்படின்றது வந்து வேர்பு. ஓகேவா? இப்போ இந்த ஜான் அப்படின்றது தான் ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடிய டூயர் இல்லையா? கிக்ட் அப்படின்றது தான் உங்களோட வேர்பு, அதுதான் உங்களோட ஆக்ஷன். ஜான் கிக்ட் வாட்? த பால். ஸோ இதுதான் இவரோட ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸு. அதுவே பாசிவ் வாய்ஸ் வந்து பாருங்கள், சப்ஜெக்ட் இஸ் த ரிசீவர் ஆஃப் த ஆக்ட்ஸ் டினோட்டட் பை த வேர்பு. ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸில் பார்த்தா the ball was kicked by John. இதான் passive voice. ஸோ passive voiceல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்துட்டு the ball, was kicked அப்படின்றது வந்து உங்களோட verb, அதுதான் action. by John இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இவர் தான் டூயர். சப்ஜெக்ட் வந்துட்டு ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன்னா இது பாசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் அன் ஆக்ஷன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை பார்த்துட்டு இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த டேப்லர் காலம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ரூல்ஸு. ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றினா எப்படி மாற்றணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்துட்டு இந்த டேப்லர் காலம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது ஹீ சிங்ஸ் அ சாங், உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பாசிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுன்னா எப்படி மாற்றணும்னு பாருங்கள். இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இதுதான் ரூலு. ஸோ எ சாங், இது இங்கே வந்துருச்சு. இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும் இல்லையா? இஸ் சங், இது வந்து தேர்ட் ஃபார்ம். சிங், சாங், சங். ஸோ தேர்ட் ஃபார்ம் வந்து வரணும். இஸ் சங் பை ஹிம். ஓகேவா? இதுதான் பாசிவ் வாய்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ரூல் வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஆக்டிவில் இருந்து பாசிவ் மாற்றும் போது இன்டர்சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து கன்வெர்ட் த வேர்ப் இன்டு இட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஒரு வேர்ப் இருந்ததுன்னா அது அதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங் அப்படி இருந்ததுன்னா சாங், சங். ஸோ அதுதான் அதனோட சங் அப்படின்றது தான் அதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இல்லையா? ஸோ வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் த கரஸ்பாண்டிங் ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். மை மதர் ரைட்ஸ் an email. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகணும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? an இமெயில் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகணும்? உங்களோட வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ஆகணும். ஸோ ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னு? ரைட்ஸ். ரிட்டன் தான் வந்துட்டு அதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ மூணாவது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னா, டென்ஸ் வந்து எப்பயுமே மாறக்கூடாது. ஓகேவா? இது என்ன டென்ஸில் இருக்குது? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இருக்குது. இந்த டென்ஸ் வந்து எப்பயுமே மாறக்கூடாது. ஸோ இதனோட பாசிவ் ஃபார்ம் எழுதும் போது அண்ட் இமெயில், ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே சப்ஜெக்ட் ஆகுது. டென்ஸ் மாறக்கூடாது. அதனால் ரைட்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ இஸ் இதனோட தேர்ட் ஃபார்ம், ரைட்ஸோட தேர்ட் ஃபார்ம் வந்து ரிட்டன். பை சப்ஜெக்ட் வந்துட்டு இங்கே ஆப்ஜெக்டாக மாறுது, மை மதர். ஸோ அண்ட் இமெயில் இஸ் ரிட்டன் பை மை மதர். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வந்து மாறும் போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். இந்த கன்வர்ஷன் வந்து இருக்கும் எப்பயுமே. வந்து ஆக்டிவ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் வந்துட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வேர்பை வந்து எழுதணும். மூணாவது வந்து டென்ஸ் வந்து எப்பயுமே மாறக்கூடாது. ஓகேவா? So going back to rules, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். he sings a song அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்கள், a song, இதனோட ரூல் என்ன? is or are ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ is பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சாங்குக்கு? சங் பை him. ஹீ வந்து ஹிம் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஐஎன்ஜி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் கடிதம் எழுதிட்டு இருக்கேன், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். ஓகேவா? இது பேசிவ் வாய்ஸாக மாறணும்னா அங்கே யூஸ் பண்ண வேண்டியது ஆம் பீயிங் ஆர் இஸ் பீயிங் ஆர் ஆர் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? அதாவது ஆமு, இஸ்ஸு, ஆறு ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ எப்படி எழுதணும்? இங்கே ஆப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்டாக மாறும் இல்லையா? ஸோ எ லெட்டர் என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு ஆம் பீயிங் ஆர் இஸ் பீயிங் ஆர் ஆர் பீயிங் வரணும் இல்லையா? எ லெட்டர் இது சிங்குலர் தான், அதனால் இஸ் பீயிங். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரைட்டுக்கு ரிட்டன், ரிட்டன் பை ஐ என்ன ஆகும்? மீ ஆகும். ஓகேவா? ஸோ அ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், தே ஹேட் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட். இப்போ இந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனோட ரூல் வந்து பாசிவில் மாறும் போது ஹேட் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அசைன்மெண்ட் இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ஹேட் பீன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கம்ப்ளீட்டட் பை. தே வந்து தெம் ஆகிடும். ஸோ த அசைன்மெண்ட் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பை தெம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். த ஒர்க்கர்ஸ் ஹேட் பீன் டிமாண்டிங் அ ஹைக் இன் த சேலரி த்ரூ அவுட் லாஸ்ட் இயர். ஸோ இதுக்கு பாசிவ் வாய்ஸ் வந்து கிடையாது. எப்படி வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு பாசிவ் வாய்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாதோ அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ் வந்து மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர். ஷீ வில் பை எ கார். ஓகேவா? அதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது வில் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். எ கார் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வில் பி வரும். நெக்ஸ்ட்டு பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பாட்டு, பை. ஷீ வந்து ஹர். எ கார் வில் பி பாட் பை ஹர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். ஹீ வில் பி ரைட்டிங் ஹிஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இது வந்து
பாசிவ் வாய்ஸ் வந்து கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூவஸுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸுக்கும் பாசிவ் வாய்ஸ் வந்து வராது. ஸோ 4 டென்ஸ்க்கு வந்து பாசிவ் வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ மிச்ச 8 டென்ஸுக்கும் வந்து பாசிவ் வாய்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து பாருங்கள், யூ வில் ஹாவ் ஸ்டார்டட் த ஜாப். ஸோ இதை பாசிவ் வாய்ஸ் வந்து மாற்றும்போது வில் ஹாவ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்ட் ஆகுமா, த ஜாபு. நெக்ஸ்ட்டு வில் ஹாவ் பீன் அப்படியே வருமா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, ஸ்டார்டட் பை யூ. த ஜாப் வில் ஹாவ் பீன் ஸ்டார்டட் பை யூ. இதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இந்த ட்ராவலர் காலம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரூல்ஸ் அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மே, கேன், மைட், குட், ஷுட், வுட், மஸ்ட், ஆட் டு, ஹாவ் டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், அவ்வளோதான். இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். மை பேரண்ட்ஸ் மே இன்வைட் தெம். ஸோ மே அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா, இது வந்து ஆக்சிலரி வேர்ப். மை பேரண்ட்ஸ் ஆட் டு இன்வைட் தெம், ஆட் டு வருது இல்லையா. மை பேரண்ட்ஸ் ஹாவ் டு இன்வைட் தெம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸு. இப்படி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது இந்த வேர்ப் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த தெம்ன்றது பாசிவில் மாறும்போது தேயாக மாறுமா. நெக்ஸ்ட்டு என்ன ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, மே ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் இன்வைட் என்னது, இன்வைட்டட் பை சப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஆகுமா. இங்கே சப்ஜெக்ட் என்ன, மை பேரண்ட்ஸ். இது இங்கே ஆப்ஜெக்டாக மாறுது, மை பேரண்ட்ஸ். தே மே பி இன்வைட்டட் பை மை பேரண்ட்ஸ். அதே மாதிரி தே ஆட் டு பி இன்வைட்டட். இங்கே ஏன் பை மை பேரண்ட்ஸ் போடலைன்னா நம்ம வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியம், தே ஆட் டு பி இன்வைட்டட் அப்படின்றது தான் முக்கியம். பை மை பேரண்ட்ஸுன்றதை நம்ம ஓமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மை பேரண்ட்ஸ் ஹாவ் டு இன்வைட் தெம் அப்படின்னது தே ஹாவ் டு பி இன்வைட்டட் அப்படின்னு ஆகும். ஸோ இந்த டேப்லர் காலமை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரூல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 8 டென்ஸுக்கு தான் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அது ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது. இம்பரேட்டிவ்னா என்னது, ஒரு கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கீப் இட் தேர், டேக் இட் ஹோம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, டு நாட் டச் இட், டு நாட் பீட் த டாக், லெட் மீ டூ இட். ஸோ இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா அதனோட ரூல் வந்து லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்து இட்டு, பி அப்படியே போட்டுக்கணும். கீப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, கெப்ட்டு. ஆப்ஜெக்ட் வந்து இங்கே அப்படியே இருக்கும், தேர். லெட் இட் பி கெப்ட் தேர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டேக் இட் ஹோம், லெட் இட் பி டேக்கன் ஹோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, லெட் மீ பி ஹெல்ப்டு. டு நாட் டச் இட், லெட் இட் நாட் பி டச்ட். டு நாட் பீட் த டாக், let the dog not be beaten. அப்படியே வந்து இந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணலாம். லெட்டு ஆப்ஜெக்ட் வந்து த டாகு, நாட் வந்து சேர்த்துக்கணும். எப்பயுமே நெகேஷனில் வந்து இந்த நாட் மறக்கக்கூடாது பாசிவ் பண்ணும் போது. ப்ளஸ் பி, பீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீட்டன், அவ்வளோதான். லெட் மீ டூ இட், லெட் இட் பி டன் பை மீ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது WH வேர்ட்ஸ் வந்ததுன்னா இதை பாசிவில் கன்வெர்ட் பண்ணும்போது பை ஹூம் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹூ வில் கால் ஹிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஹூம் வில் ஹீ பி கால்டு. ஹூ வில் ஹாவ் வான் திஸ் ட்ரெஸ், பை ஹூம் திஸ் ட்ரெஸ் வில் ஹாவ் பீன் ஒன். ஓகேவா. பை ஹூம்ன்றது நம்ம இன்ட்ரோகேட்டிவ் WH வேர்ட் வந்ததுன்னா ஃபர்ஸ்டில் வந்துட்டு பை ஹூம் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர்னால் என்ன சொன்னேன், வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதா.
நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன சொன்னோம், வில் ஹேவ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதோ இங்கே வருதா? ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். இதில் நம்ம கீழே பார்த்த டேபுலர் காலம் பேஸ்டு எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதை பார்த்துட்டோன்றதுனால இது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுற போகிறோன்னா, புக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் தட் சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அதாவது த டீம் லீடர் ப்ரெசன்டட் த ரிப்போர்ட் அப்படின்றது சப்ஜெக்ட்டு. செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, த வேர்ப் ஷோஸ் தட் சப்ஜெக்ட் இஸ் நாட் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். த ரிப்போர்ட்டர் வாஸ் ப்ரெசன்டட் பை த டீம் லீடர். த ரிப்போர்ட் வாஸ் ப்ரெசன்டட் பை த டீம் லீடர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்துட்டோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிள் டேபுலேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசண்ட் கண்டினியூவஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இதில் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸ் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அந்த டேபுலர் காலம் வந்து பார்த்ததுனால இது நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ரூலே வந்து தெரியும். ஸோ என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாலும், எந்த மாதிரியான சென்டென்சஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணலாம். பார்த்திங்கன்னா இங்கே இஸ் மேட், இஸ் பீயிங் மேட், ஹேஸ் பீன் மேட், வாஸ் பீயிங் மேட், ஹேட் பீன் மேட், வில் பி மேட், வில் ஹேவ் பீன் மேட். இதுதான் நம்ம அங்கே ரூல்ஸில் வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸு எக்ஸசைசஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷீ வில் நாட் ரெகக்னைஸ் அஸ். இதை வந்து பாசிவ் ஃபார்மில் எப்படி மாற்றணும்? இங்கே வந்து வில் நாட் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ வில் நாட் இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ என்ன ஆன்சர் வரணும்? வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நாட்டுன்றதுனால ஒரு நெகேஷனும் சேர்த்து வரணும். ஸோ வில் நாட் பி ரெகக்னைஸ்ட் அப்படின்றது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தே டிண்ட் இன்வைட் மீ பட் ஐ வெண்ட் எனிவே. இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா எப்படி வரும்? ஐ வாசன்ட் இன்வைட்டட் பட் ஐ வெண்ட் எனிவே. தே broke up the table for firewood. The table was broken up for firewood. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஷீ ஹேஸ் ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் பீன் ஒன் பை ஹர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, a friend of mine is repairing the car. ஓகேவா? இஸ் ரிப்பேரிங் வருது. ஸோ என்ன வரும் இங்கே? the car is being repaired by a friend of mine. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, begin the work tomorrow. ஸோ இது வந்து அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்போ லெட் அப்படின்றது வரும் இல்லையா? let the work be begun tomorrow. ஓகேவா? they speak English in New Zealand. English is spoken in New Zealand. his attitude shocked me. இங்கே என்ன வரும்? I was shocked by his attitude. She had already sent the parcel. இங்கே என்ன வரும்? The parcel had already been sent by her. Her silence worries me. இங்கே என்ன வரும்? I am worried by her silence. ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த ரூல்ஸை வச்சு அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஒன்று இந்த மாதிரி வந்து
கேட்பாங்க, இல்லை ஃபுல் சென்டென்ஸே கொடுத்து அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க, அதில் எது கரெக்ட் ஒன் அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டென்ஸ் வந்து மாறக்கூடாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குற சென்டென்ஸில் இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வந்து சேஞ்ச் பண்ணும் போது யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படின்னு வார்த்தை போடணுமா இன் பிளேஸ் ஆஃப் ப்ளீஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட், இது ஆக்டிவ் வாய்ஸாக கொடுக்குறாங்களா? ஸோ பாசிவ் வாய்ஸாக மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படின்னு போடுங்க ப்ளீஸ்க்கு பதிலாக. யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகேவா? ஸோ ப்ளீஸ்ன்றது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படின்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ஓகேவா? அதுவே வந்து அட்வைஸாக இருக்கும் போது எப்படி மாறுது பாருங்கள். when we change an advice from active to passive, we should begin the sentence with you are advised to. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு அட்வைஸ் இல்லையா? ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட். யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இப்போ கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எப்படி சொல்லலாம்? அது வந்து யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு, யூ ஆர் நாட் இன்ஸ்ட்ரக்டட் டு அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் யூ ஆர் ஆர்டர் டு, யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் வந்து வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் வந்து passive voice interrogatives. When sentences are changed to passive, they begin with the verb in yes or no question or with a question word followed by the verb in WH questions. Okay va? First one வந்து பாருங்க. Questions beginning with auxiliary verbs. Did he write a letter? Okay va? இதை passive voiceல மாற்றணும்னா was a letter written by him. Is he watching us? Are we being watched by him? Okay va? Questions with WH words. இது நம்ம ஏற்கனவே அந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தோம். who will accept thisனா by whom, WH word வந்ததுன்னா by whom அப்படின்னு போடணும். by whom will this be accepted? who has arranged this meeting? by whom has this meeting been arranged? when will you finish the building? when will the building be finished by you? ஓகேவா? இந்த by you அப்படின்றது வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து how did they do this? how was this done by them? by them போடலாம், இல்லை போடாமலையும் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் முதல்ல அந்த டேபுலேஷன் காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவில் இருந்ததுன்னா எப்படி வரும்ன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 10th புக்கில் பார்த்த மாதிரி பாசிவ் வாய்ஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ரிக்வெஸ்ட்டாக இருந்தால், அட்வைஸாக இருந்தால், ஆர்டராக இருந்தால், இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் எப்படி வந்து சென்டென்ஸ் வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.